யமனை யாராவது பார்க்க விரும்புவாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ யமனை பார்க்க முடியாது. யமன் உன்னை பார்த்துட்டான்னா நீ உயிரோடவே இருக்க முடியாதுன்னு. அது கூட தாங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். தினம் உயிரை வாங்குது. இல்லறம் சலிச்ச கணவனோ மனைவியோ ஒருத்தர் கலாச்சிக்கலாம். ஜோக்ஸ் அபார்ட், காதலிய கவிஞர்கள் எப்படி எல்லாமோ வர்ணிச்சிருக்காங்க. ஆனா நம்ம தலைவர் யாராலையும் போக முடியாத உச்சத்தை தொட்டுட்டார். பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன், பெண்டகையால் பேரமர் கட்டு. பண்டுனா முற்காலம், கூற்றுனா கூற்றுவன், காலன் அதாவது யமன். ஐயா, நான் மரணத்துக்கும் பயப்படாத மாவீரன். யமன்னா எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா இப்போ தெரிஞ்சு யமன் வேற யாருமே இல்ல. தன்னோட விழி அம்புகளால போர் தொடுக்கிறாளே இந்த அழகான பெண், இவள்தான் இந்த கூற்றுவன் என்னும் பொல்லாத யமன் என்கிறார். பெண் ஒரு தெய்வீகமான வடிவம் அப்படின்னு இலக்கியங்கள் போற்றுகிற பெண்ணை யமனின் வடிவாக ஏன் வள்ளுவர் உருவகிக்கிறார்? காதலியினுடைய நினைவுகள் ஒருத்தனை கொல்லாம கொல்லும் இல்லையா? அதனால இருக்கலாமோ? மனதிற்கினியாளை பார்க்காம இருப்பது மரண வேதனை தானே. அதனால் தானே பாரதியும் காதல் 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 போயிர் சாதல் அப்படின்னு சொல்றாரு. சரி நண்பர்களே, என்னதான் யமன் தென் திசை தெய்வம் அப்படின்னாலும் அவருக்கும் காதல் இருக்கும் தானே. யமனுடைய காதல் மனைவியோட பெயர் என்னன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.